வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி பார்க்கலாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா. இட்லி வேக வச்சுருக்குறோம். இது காலையில் டிஃபனுக்கு நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. இட்லி வேக வச்சு சட்னி சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட்ருவோம். மீதி 4 இட்லியோ 3 இட்லியோ அந்த மாதிரி மிச்சமாயிருங்க. அப்படி மிச்சமானால் அந்த இட்லிக்கு சூப்பராக இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாம். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், நான் இட்லி வேக வச்சு அதுக்கு சட்னி சாம்பார் குருமா, இட்லி குருமா இதுவும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மீதியான இட்லி வச்சு இந்த மாதிரி ஒரு இட்லி உப்புமா செஞ்சேங்க. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகிடும். எப்போ இருந்தாலும் 2 இட்லி இல்லாட்டி 3 இட்லியாவது மிச்சம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். அருமையாக இருக்குங்க. இட்லி பொறுத்து காரம் போட்டுக்குங்க. ஒரு இட்லிக்கு ஒரு மிளகான்னு வச்சுக்கிட்டு அப்படி போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா வரமிளகா தான் போடணும். பச்சை மிளகா போட்டாலும் நல்லா தான் இருக்குங்க. இருந்தாலும் வரமிளகாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 2 கலந்தும் கூட ஒரு சில டைமில் போடுவேங்க. இப்போ வரமிளகா மட்டும் சேர்த்திருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிட்டு இட்லியை உதுத்தி வச்சுருக்குறோம். உப்பு போட்டு உதுத்தி வச்சு முதல்ல உப்பு இருக்குது மாவுலையே, இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணுங்க. சேர்த்திக்கிட்டு நல்லா உதிர்த்து வச்சுக்கிட்டு அதை இப்போ சேர்த்திக்கிறோம். அவசரமாக செய்யலாங்க, டக்குன்னு செய்யலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். நம்ம ரெகுலராக இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் இதுக்குன்னே நிறைய வேக வச்சு கூட மிச்சம் வச்சு தாளித்து சாப்பிடுவோம். இந்த சுவை 6 சேனலில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஈஸியான ரெசிபீஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க. அது எல்லாமே டேஸ்டி ரெசிபீஸும் கூட. பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். இப்போ தான் சமையல் கற்றுக்கிறனா கூட அந்த ரெசிபிலாம் ஈஸியாக செய்யலாம். நான் கொடுத்துருக்கிறது பூராமே ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் தான் கொடுத்துட்டு வர்றேங்க. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க. அதையும் பாருங்கள். அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இட்லியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கிளறி விடலாம். நல்லா கொஞ்சம் பிடிக்குங்க, ஆனால் பிடிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பிடிக்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான்ஸ்டிக்னால் பிடிக்காது. நல்லா கிளறி நல்லா உங்களுக்கு நல்லா வறுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். தனியாக இது மட்டுமே சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்னோடய ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம்லாம் கோலங்கள் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், சூப்பரான அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட அந்த சேனல்லையும். இது வேணால் டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்குறோம், அதனால சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. நீங்களும் பாருங்கள், இதே மாதிரியே செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.